இலங்கை கிரிக்கெட்ல குமார் சங்ககாரா, மகல்ல ஜெயவர்தனேன்னு கிளாசிக் பேட்ஸ்மேன்கள் ஆதிக்கம் செலுத்தின காலத்துல அவங்களுக்கு இணையாக ஒரு அசாத்தியமான பேட்டிங் டெக்னிக்கோட வந்து ஒட்டுமொத்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டை மிரள வச்ச ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் தான் நம்ம ஜஹான் முபாரக். இவரை எல்லாரும் டெஸ்ட் பிளேயர் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ 2007 T20 உலக கோப்பையில இவர் பண்ண சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தை ஷாக் ஆகுச்சு. கென்யாவுக்கு எதிரான மேட்ச்ல மிடில் ஆர்டர்ல களை இறங்கி வெறும் 13 பந்துகள்ல 3 சிக்ஸர் 5 4களோடு 46 ரன்கள் அடிச்சு T20 வரலாற்றிலேயே ஒரு அசாத்திய இன்னிங்ஸ் ஆடி மாஸ் காட்டினார். இவர் திறமைக்கு பஞ்சமே இல்ல. ஆனா இவர் விளையாடின காலத்துல இலங்கை டீம் உலகத்தோட பெஸ்ட் பேட்டிங் லைனப்பா இருந்துச்சு. சங்ககாரா, திலகரத்னா, தில்ஷான், ஜெயவர்தனேன்னு லெஜெண்ட்ஸ் நடுவுல இவருக்கு கன்சிஸ்டன்ட்டா வாய்ப்பு கிடைக்கல. அதனாலேயே சர்வதேச கிரிக்கெட்ல இவரால பெரிய ரன்களை குவிக்க முடியாம டீமை விட்டு உள்ளேயும் வெளியிலேயும் போயிட்டு வர துரதிருஷ்டவசமான சூழ்நிலை அமைஞ்சு. சர்வதேச கிரிக்கெட்ல சோபிக்கல்னா என்ன, இலங்கை டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இவரோட பேரை சொன்னா இன்னைக்கும் அத்தனை டீம்கள் நடக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 10,000 ரன்களை குவிச்சு ஒரு அசைக்க முடியாத ரன் மிஷினா வளம் வந்தார். வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் இலங்கை கிரிக்கெட்டோட வரலாற்றுல ஒரு தவிர்க்க முடியாத திறமசாலியா ஜஹான் முபாரக் என்றும் நினைவு கூறப்படுவார். உங்களுக்கான பெரிய மேடை தற்காலிகமா உங்களை நிராகரிச்சாலும் சரி, நீங்க காலடி எடுத்து வச்ச சிறிய இடத்துலயும் உங்களுடைய உழைப்பால பேரரசை உருவாக்குறது தான் உண்மையான சரித்திரம்.